நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அனிதா தேவின்ற ஒரு பிசினஸ் உமன் இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய மாளிகை வீட்டுல தான் இருக்காங்க. அந்த வீட்டுல மோகன் ஒரு பையன் வேலை பார்க்கறான். திடீர்னு அனிதா தேவியோட சூழ்நிலை காரணமா ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அது ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்ப வீட்டுல வேலை பார்த்த மோகன் இருக்கான்ல, கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி அந்த இடத்துல உங்களை நான் உட்கார வைப்பேன்ற மாதிரி சொல்றான். அதை இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த பையன் கடுமையா உழைச்சு அவங்கள சொன்ன மாதிரி உட்கார வச்சானா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதையை நம்ம முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ சஜஷன்ல போய் காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள வந்துடலாம். ஒரு பெரிய மாளிகை வீட்டை காட்டுறாங்க. இந்த மாளிகை வீட்டுல எஜமானி அம்மாவா இருக்கவங்க அனிதா தேவி அப்படின்றது. அனிதா தேவியை பொறுத்த வரைக்கும் அண்ணனுங்க 2 பேரும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. அது என்னன்னா இவங்க நிறைய பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கிறாங்கல்ல, அண்ணனுங்களை கூட வச்சுக்கலாம், நம்பிக்கையானவங்களை கூட வச்சுக்கலான்றதுக்காக அண்ணனுங்களை கூட வச்சுக்கிறாங்க. அண்ணனுங்க வந்து சைன் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துப்பாங்க. இன்னும் அதாவது அந்த மேனேஜ் பண்ற ஒர்க் எல்லாம் அண்ணனுங்க பார்த்துப்பாங்க. அனிதா தேவியை பொறுத்த வரைக்கும் அம்மா இருக்காங்க, அதாவது ரொம்ப வயசான அம்மா இருக்காங்க. அதே மாதிரி அனிதா தேவிக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க, பேரு ஆர்யா அப்படின்றது. அவங்களுக்கு 12 வயசு தான் ஆகுது. ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஹஸ்பண்ட் தான் பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. அவரை மணந்ததுனால இவங்களுமே பணக்கார லைஃப்க்கு மாறி இருப்பாங்க. அனிதா தேவி சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. 2 அண்ணனுங்க வந்து கஷ்டப்பட்டு தான் அனிதா தேவிக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அனிதா தேவியோட லைஃப் மாறி இருக்கும். ஆனா ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாவே இறந்து போயிருப்பாரு. அதாவது வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து இறந்து போயிருப்பாரு. அதனால பிசினஸ் எல்லாத்தையும் இவங்க கவனிச்சுக்கிற நிலைமை வந்திருக்கும். இப்ப கடைசி 2 வருஷமா ஃபுல் கண்ட்ரோல் இவங்க தான் பாத்துக்கிறாங்க. பொண்ணையும் நல்லபடியா பாத்துப்பாங்க. அதே மாதிரி வந்து எல்லார்கிட்டயும் கடுமையா நடந்துப்பாங்க. பொண்ணு கிட்ட அம்மா கிட்ட இவங்க வந்து பாசமா நடந்துப்பாங்க. ஆனா அவங்க கிட்டயே தேவைப்பட்டா கோவப்படுவாங்க. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் கிட்ட கொஞ்சம் கடுமையா தான் நடந்துப்பாங்க. இந்த வேலையை கூட செய்ய முடியாதா, அந்த வேலையை கூட செய்ய முடியாதான்னு பயங்கரமா கடுமையா கோவப்படுவாங்க. அண்ணனுங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க. அண்ணனுங்க கூட சேர்ந்து தான் இவங்க எல்லா விஷயத்தையும் இப்ப மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில வந்து வீட்டுக்கு ஆளுங்க வேலைக்கு தேவைன்ற மாதிரி இவங்க போஸ்டர்லாம் அடிச்சிருப்பாங்க. மோகன் ஒரு பையன் வரான். அவனுக்கு வந்து ஒரு 15-16 வயசு இருக்கும். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கும்போது, இவனுக்கு வயசு கம்மியா இருக்குல்ல, இல்ல சின்ன பையனா இருக்கியப்பா, நீ என்ன படிக்காம வேலை பாக்குறதுக்கு வந்திருக்கன்னு பாட்டி பேசி அனுப்புறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஆனா மோகனை பொறுத்த வரைக்கும் அவரோட நிலைமையை சொல்றாரு. என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் எப்பயோ இறந்து போயிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் தான் வேலை பார்த்தேன். அங்கேயும் வேலை போயிருச்சு. அதனால நீங்க வேலை இருக்கும்னு போர்டு போட்டிருந்தீங்களா, அதை பார்த்து தான் வந்தேன். எனக்கு வேலை போட்டு தாங்க பாட்டி அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். இது ஆரியாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த 12 வயசு பொண்ணுமே என்ன இவரு இப்படி கெஞ்சி கேட்கிறாரு, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாட்டி என்ன பண்றாங்கன்னா அனிதா தேவி கிட்ட கூட்டு வந்து காட்டுறாங்க. அனிதா தேவியும் வேலையெல்லாம் ஒழுங்கா பாப்பியா, ஏன்னா வந்து பெரியவங்க பாக்குற வேலை மாதிரி இருக்கும், உன்னால பண்ணிட முடியுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் பண்ணிடுவேன்ற மாதிரி இவரு சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க வந்து ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்லயே நீ தங்கிக்கலாம், உனக்கு சாப்பாடு எல்லாம் தந்துருவோம், அதே மாதிரி சம்பளம் இவ்வளவு தருவோன்ற மாதிரி அனிதா தேவி சொல்றாங்க. சரி நான் இங்க வேலை பாக்குறேன்ற மாதிரி மோகனும் ஏத்துக்கிறாரு. அப்படி மோகன் இங்க வேலை பாக்குறாரு. அனிதா தேவியை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கர்ஸ் கிட்ட தான் இவங்க கோவத்தை காட்டுவாங்க. இவங்க பெரிய பிசினஸ் உமனா இருக்காங்கல்ல, பிசினஸ் ரிலேட்டடா ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். வீட்டுக்கு வரும்போது சம கோவமா தான் வருவாங்க. காரணமே இல்லாம எல்லாரையும் திட்டுவாங்க. இவங்க கோவத்துல இருக்கும் போது வளர்த்த அம்மாவையே திட்டுவாங்க. அதே மாதிரி பொண்ணு மேல அவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க, பொண்ணையே திட்டுவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த ஒர்க்கர்ஸை விடுவாங்களா, ஒர்க்கர்ஸை கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. மோகனெல்லாம் அடிக்கடி திட்டுவாங்க. அதாவது வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்காக ஒரு பையன் வந்தான் பாத்தீங்களா, அவனை போட்டு பயங்கரமா திட்டுவாங்க. இவங்களோட ஸ்ட்ரெஸ் அப்படிதான் குறையும். ஏன்னா வந்து இந்த பிசினஸ் ரிலேட்டடா ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரெஸ் இப்படிதான் குறைச்சிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணனுங்க 2 பேரையும் ரொம்ப நம்புவாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து நம்பிக்கையான ஆளை கூட வச்சுக்கணுன்றதுக்காக அண்ணனுங்களை தான் இவங்க அந்த வேலைக்கே போட்டிருப்பாங்க. அண்ணனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல எல்லாம் ஸ்டே பண்ணல, அவங்க தனியா தான் இருக்காங்க. அண்ணனுங்க வந்து எது தந்தாலும் இவங்க நம்பிக்கையோட சைன்லாம் பண்ணுவாங்க. இதையே வச்சு நம்ம எப்படியாவது தங்கச்சியை காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அண்ணனுங்க பிளான போடுறாங்க. அது என்னன்னா, தங்கச்சிக்கு பணக்கார லைஃப் கிடைச்சோன்னே நம்மளுக்கு என்ன பண்ணா, பெருசா எதுவும் பண்ணல, நம்மள வந்து எடுபடி மாதிரி கூடியே வச்சுட்டு இருக்கான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. சமயம் பார்த்து இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கணக்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து நிறைய கையெழுத்தை மொத்தமா வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி கையெழுத்து வாங்குறதுக்காக வரவங்க அவங்களோட சொத்து எல்லாத்தையும் புடுங்குற மாதிரி சில டாக்குமெண்ட் எல்லாம் உள்ள நுழைச்சிடுறாங்க. சோ இப்போ வந்து அனிதா தேவி கையெழுத்து போட ஆரம்பிக்கிறாங்கல்ல, மொதல் 2-3 டாக்குமெண்ட் எல்லாம் படிக்கிறாங்க. ஃபுல்லா என்ன எதுக்கான டாக்குமெண்ட், இது வேலை ரிலேட்டட் டாக்குமெண்ட் தான் சைனை போடுறாங்க. இந்த அண்ணனுங்களுக்கு பயமா இருக்கு. ஐயோ அதை படிச்சுட்டா பிரச்சனையாச்சே, ஏன்னா வந்து அந்த டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனையாச்சே அப்படின்னு யோசிக்கிறாங்க. முதல் 2-3 டாக்குமெண்ட்டை படிச்சவங்க சரி எல்லாம் கரெக்டா தான் இருக்கும்ன்ற மாதிரி போக போக சைன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த சம்பந்தப்பட்ட ஒரு 4-5 டாக்குமெண்ட்டும் நடுவுல இருக்கு. அதுமே வர ஆரம்பிக்குது.
அதுவும் வந்துருச்சு, இதுல கையெழுத்து போட்டுணும் அண்ணனுங்க நினைக்கும் போது இவங்க அதுலயும் கையெழுத்து போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் அண்ணனுங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, இதெல்லாம் எங்க பேர்ல நீ எழுதி வச்சிட்ட, நீ அதுல சைனை போட்டிருக்க பாருன்ற மாதிரி இவங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே லீகலா மோதி பார்க்கலாம், அதுதான் அந்த அண்ணனுங்க கூட நம்ம மோதி பார்க்கலான்ற மாதிரி லீகலா என்கிட்ட ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க, லீகலா இவங்க மோத ஆரம்பிக்கிறாங்க. சோ கோர்ட்ல இது கேஸ் மாதிரிலாம் போக ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஃபேவரா தான் கேஸ் திரும்ப ஆரம்பிக்குது. அதாவது அவங்களுக்கு தான் இதுக்கப்புறம் வீடு சொந்தம், இதுக்கப்புறம் உங்களோட பிசினஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரிலாம் திரும்ப ஆரம்பிக்குது. இவங்க ஒரு ஸ்டேஜ்ல ஜீரோன்ற நிலைமைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா இதெல்லாம் மாச கணக்குல போயிருக்கோம், இது எல்லாத்தையும் மோகனம் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க கவலையில பல வாட்டி மோகனை திட்டலாம் செஞ்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாமே கையை விட்டு போயிருச்சுன்ற நிலைமை வந்துருது. இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க, அவள் தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அந்த அண்ணனுங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவையும் பிடிக்காது. ஏன்னா அம்மா எப்பவுமே பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்ட்டு அந்த அண்ணனுங்களுக்கு அம்மாவையும் பிடிக்காது. எல்லாருமே சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி துரத்தி விட ஆரம்பிக்கிறாங்க. அனிதா தேவியோட லைஃப்ல இருந்து எல்லாமே போயிருச்சுல, உடஞ்சு போயிடுறாங்க. அப்ப அம்மா தான் ஆறுதல் சொல்றாங்க, அதாவது பாட்டி இருக்காங்களா, ஆறுதல் சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம சொந்த ஊர்ல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாம், ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோட பேத்தியை முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைக்கிறேன், நீ நம்பிக்கையோட இருமா, நம்பிக்கையே நம்மள வளர வைக்கும், நம்ம போயிடலான்ற மாதிரிலாம் பாட்டி சொல்றாங்க. அதே சமயம் மோகன் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாதுல்ல, மோகன்மே முதலாளி அம்மா இப்படி உடஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. கவலைப்படாதீங்க, எப்படியாவது திரும்பி இந்த வீட்டுக்கு நீங்க வந்துருவீங்க, அதுக்கு நான் என்னால என்ன முடியுமோ அதெல்லாம் பண்றேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசுறத அனிதா தேவி பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, பாட்டியும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சரி, நம்ம கூட இவ்வளவு நாள் வேலை நமக்கு ஆறுதல் படுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுறான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மோகனே இதுக்கப்புறம் உன் லைஃபை நீ பாத்துக்கோன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. மோகனுமே அங்க இருந்து போறாரு. இவங்களுமே சொந்த ஊருக்கு போலான்ற மாதிரி போறாங்க. சோ மோகனை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல எப்படியாவது, அதாவது திரும்பி அவங்களை அந்த வீட்டுக்கு போக வைக்கணும், நம்ம அந்த வீட்டை வாங்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா இவர் சாதாரண ஒர்க்கரா இருக்காருல, நம்ம எப்படி அப்படி வளர்றது, சரி கஷ்டப்படுவோன்ற மாதிரி கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. இவர் நல்ல வேலை பார்க்கறத வேற ஒரு முதலாளி கவனிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பிசினஸ் மாதிரிலாம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. என் கூட கூடா வேலையை கத்துக்கூடா, நான் உனக்கு ஏதாவது நாளை பின்ன கடை அமைச்சு தரேன், அதை வச்சு நீ பொழைச்சுக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி நம்ம கூட இருக்கலான்ற மாதிரி கூட இருந்து அவரோட தொழில் எல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. 2-3 வருஷம் அவர் கூடியே இருக்காரு. அவரோட தொழில் எல்லாத்தையும் நல்லா கத்துக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த முதலாளி தவறிடுறாரு. அந்த முதலாளி குடும்பம் தான் இதுக்கப்புறம் அந்த தொழிலை நடத்த போறாங்க. சோ நம்ம வெளியேறிடலான்ற மாதிரி இவர் வெளியேறி அந்த முதலாளி சொல்லி கொடுத்தாரு பாத்தீங்களா, அதை வச்சு நம்ம தொழில் பண்ணலான்னு தொழில் ஆரம்பிக்கிறாரு. அந்த தொழில நிறைய வளர்ச்சியெல்லாம் பாக்குறாரு, நல்ல நிலைமைக்கு வளர ஆரம்பிக்கிறாரு. ஒரு 12 வருஷம் ஓடிடுது. 12 வருஷத்துக்கு அப்புறம் இவர் நல்ல நிலைமைக்கு வந்துடுறாரு. 10 வருஷத்திலேயே இவர் தேவையான வளர்ச்சியை பெற்றுவாரு. அந்த வீடு இப்ப என்ன நிலைமையில இருக்கு, அந்த வீடு எப்படியாவது அந்த அண்ணனுங்க கிட்ட இருந்து வாங்கி திரும்பி அனிதா தேவி மேடம் கிட்டே தரணும்ன்ற மாதிரி யோசிப்பாரு. 10 வருஷத்திலே தேவையான காசு சேர்ற அளவுக்கு இவர் வளர்ச்சி பெற்றிருப்பாரு. அந்த 10 வருஷம் முடிஞ்சதுல இருந்தே அந்த வீட்டு மேல இவர் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஆக்சுவலா அந்த அண்ணனுங்க புடுங்கினாங்க பாத்தீங்களா, தங்கச்சியை ஏமாத்தி வீடை புடுங்கினாங்கல்ல, அந்த அண்ணனுங்க நிறைய தப்பான விஷயத்தினால நிறைய லாஸ் ஆகி அந்த வீடியோமே இழந்திருப்பாங்க. இப்ப பேங்க் கிட்ட தான் அந்த வீடு இருக்கு. பேங்க் ஏலத்துல விட போறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருப்பாங்க. சரியா 12 வருஷம் கழிச்சு அந்த வீடு பேங்க் கிட்ட வந்திருக்கு. பேங்கை பொறுத்த வரைக்கும் ஏலத்துல விட போறோம்ன்ற மாதிரி அறிவிச்சிருப்பாங்க. அது எல்லாமே மோகனோட பார்வைக்கு வருது. ஏன்னா இவர் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த வீடு இப்ப என்ன நிலவரத்துல இருக்குன்றத பாத்துருப்பாரு. கடைசி 2 வருஷமாவே அந்த வீடை இவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்ப பேங்க் கிட்ட வந்துருச்சு, பேங்க் ஏலத்துல விட போறது இவருக்கு தெரியுது. அந்த நோட்டீஸ் எல்லாம் இவர் பாக்குறாருல, அந்த இடத்துக்கு நம்ம ஏலம் கேட்கறதுக்காக போனோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே சமயம் அனிதா தேவிக்கு அண்ணனுங்க காலியானதெல்லாம் தெரியுது. ஏன்னா அண்ணனுங்க தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி புடுங்கணும், அந்த கடவுள் எல்லத்தையும் உங்க கிட்ட இருந்து போக வச்சிட்டாருமா, இப்ப பேங்க் கிட்ட அது போயிருச்சுமா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு போயிருப்பாரு. சோ அனிதா தேவியும் நம்ம அந்த இடத்துக்கு போலாம், திரும்பி வீட்டை பாக்குற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி 12 வருஷம் கழிச்சு, அதாவது 12 வருஷம் ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. கிராமத்துக்கு போனாங்கல்ல, பாட்டி கூட அம்மா கூட போனாங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. சரி அந்த வீட்டை நம்ம பார்க்கலாம், இப்ப அந்த வீடு யார்கிட்ட போகுதுன்னு பாக்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஏலம் இவங்க கேட்க போறது இல்ல, சும்மா பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. மோகனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஏலத்தையே எடுக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காருல. இப்ப ஸ்டார்டிங் ஏல தொகையை சொல்றாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஏலத்தை ஏத்திக்கிட்டே இருக்காங்க. மோகன்ன்றவர் எவ்வளவு ரேட் ஆனாலும் சரி இதை நம்ம வாங்கணும்ன்ற மாதிரி அதிக ரேட்டுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல மோகன் கிட்ட தான் அந்த இடம் போகுது. சோ இவர் தான் இந்த இடத்தை வாங்கியிருக்காரு, இவர் பேரு மோகன் அப்படின்ற மாதிரிலாம் இவரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிறவங்களுக்கு அந்த மோகனா இருக்குமான்ற மாதிரி தோணுது. ஆனா சரி, அந்த மோகன் சாதாரண ஒர்க்கர்ல, அவன் எப்படி இந்த நிலைமைக்கு வந்திருப்பான், அதெல்லாம் நடந்திருக்காதுன்ற மாதிரி இவங்களுமே அசால்ட்டா தான் இருக்காங்க. சரி நம்ம வந்தோம், வீடை பார்த்தோம், இப்ப கிளம்பலான்ற மாதிரி அனிதா தேவி அம்மா அதே மாதிரி அவங்களோட பொண்ணு ஆரியா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து கிளம்பலான்னு நினைக்கிறாங்க. ஆரியாக்கு இப்ப கல்யாண வயசு கிட்ட வந்துருது. இப்ப சோகமா அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது மோகன் இருக்காருல, இவங்களை மறைச்ச மாதிரி நிக்கிறாரு. என்ன யாருன்னு தெரியலையான்ற மாதிரி கேட்கிறாரு.
இவங்களுமே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு மோகனை நீங்க பாத்தீங்கல்ல, உங்க வீட்டுல வேலை பார்த்தேன்ல, உங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டேன்ல, அந்த மோகன் தான் நானுன்னு சொல்றாரு. இதை கேட்கிற அனிதா தேவிக்கு, அந்த பாட்டிக்கு, அதே மாதிரி ஆர்யாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன இந்த அளவுக்கு வளர்ந்துட்டாரு, ஏன்னா வந்து இப்போ வந்து இவ்வளவு பெரிய காசு கொடுத்து இந்த வீட்டை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படிப்பா இதெல்லாம் பாசிபிள் ஆச்சுன்னு கேட்கும்போது, இவருமே கஷ்டப்பட்டு உழைச்சதை பத்தியும், நான் வந்து ஒரு வெறியோட தான் இதெல்லாம் பண்ணேன், எப்படியாவது திரும்பி அந்த வீட்டுல உங்களை உட்கார வச்சு பார்க்கணுன்ற ஒரு இலக்கை நோக்கி தான் நான் ஓடினேன் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சோ இந்த வீடை நான் வாங்கினது எனக்காக கிடையாது, உங்களுக்கு தரதுக்காக தான். இந்த வீட்டோட முதலாளி அம்மாவா நீங்க தான் எப்பவுமே இருக்கணும், இந்த வீட்டை நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் தராரு. அனிதா தேவியால இந்த விஷயத்தை நம்பவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்படி ஃபீல் பண்ணும்போது பாட்டியும் பொண்ணும் சேர்ந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் பாட்டியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே மோகனை ரொம்ப பிடிக்கும். மோகனுக்கு நல்லா சப்போர்ட்லாம் பாட்டி பண்ணியிருப்பாங்க. பொண்ணு திட்டி இருந்தாலும், அதாவது அனிதா தேவி திட்டி இருந்தாலும், பாட்டியும் ஆர்யாவும் நிறைய சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆர்யா சின்ன பொண்ணா இருக்கும் போது படிக்கலாம் செய்வாங்க பாத்தீங்களா, அப்ப பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீயும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பா, 4 விஷயத்தை கத்துக்கோ, என்னைக்காவது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவருமே என்ன பண்ணிருப்பாருன்னா, ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பாரு. அனிதா தேவி கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா பாட்டி எப்பவுமே இவருக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்திருப்பாங்க. ஆர்யாவும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இவர் வந்து இந்த இடத்துல நினைவூட்டுறாரு. பாட்டி எனக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க, அதெல்லாம் என்னோட வேலையில நான் வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான்ப்பா உன்கிட்ட நன்றி சொல்லணும், ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்தை யாருமே பண்ண மாட்டாங்க, அதுவும் இல்லாம சாதாரணமா பாத்துக்கிற மாதிரி தான் நாங்க பாத்துக்கிட்டோம், அதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ பண்ணுவேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அநியாயத்துக்கு நல்லவனா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி வந்து அவரை பெருமைப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் பாட்டியை பொறுத்த வரைக்கும் பேத்தியை ஒரு நல்ல இடத்துல கட்டி தரணும்ன்ற மாதிரி ஆசைலாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. பேசாம மோகனுக்கு கட்டி தந்தா என்னன்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. ஆனா மோகன் கிட்ட எப்படி கேட்கறது, அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், ஏத்துப்பானா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இருக்கு. சரி மனசுல இருக்கிறத கேட்டுலான்ற மாதிரி மோகன் கிட்ட, என்னோட பேத்தியை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. இவருமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. எனக்கு ஓகே தான், அனிதா தேவி மேடத்துக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்றாரு. அனிதா தேவிக்கும் இவர் நல்லா வளர்ந்திருக்காரு, பொண்ணு தரதுல என்ன பிரச்சனைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி நான் என்னோட பொண்ணை தரேன், என் பொண்ணுக்கும் விருப்பம்னா கல்யாண பேச்சை முடிச்சிடலாம்னு நினைக்கும் போது பொண்ணுக்குமே விருப்பம் இருக்கு. சோ இப்ப கல்யாண பேச்செல்லாம் பேசுறாங்க. 2 பேருக்கும் நல்லபடியா எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த வீடை மீட்டு வந்து அனிதா தேவி கிட்டே தந்தாரு பாத்தீங்களா, அந்த வீட்லயே எல்லாருமே சேர்ந்து இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க. சேர்ந்து இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்துல கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ போய் சஜஷன்ல காட்டும். அதே மாதிரி வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.